வணக்கம். இதழியல் மற்றும் செய்தி தொடர்பியல் துறை செய்திகளுக்காக நான் ஆகாஷ்மணி பெருவேல். இன்று இந்தியாவின் மிகப்பெரிய தூய்மை மற்றும் சுகாதார இயக்கங்களில் ஒன்றான ஸ்வச் பாரத் மிஷன் குறித்தும் அதனை இளைஞர்கள் வகிக்கும் பங்கு குறித்தும் இந்த செய்தி தொகுப்பு விவரிக்கிறது. ஸ்வச் பாரத் மிஷன் 2 அக்டோபர் 2014 தொடங்கப்பட்டது. நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் என இந்தியா முழுவதும் தூய்மை, சுகாதாரம் மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இது ஒரு முக்கிய தேசிய முயற்சியாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டம் ஐக்கிய நாடுகளின் நிலைத்த வளர்ச்சி இலக்குகள் உடன் நெருக்கமாக இணைந்துள்ளது. குறிப்பாக தூய்மை நீர் மற்றும் சுகாதாரம், நல்ல ஆரோக்கியம், நிலையான நகரங்கள் மற்றும் பொறுப்பான நுகர்வு ஆகிய இலக்குகளுடன் இது தொடர்புடையதாக உள்ளது. இதன் முக்கிய நோக்கம் கட்டமைப்புகளை உருவாக்குவது மட்டுமல்ல, தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்த நீடித்த நடத்தை மாற்றத்தை மக்களிடையே உருவாக்குவதாகும். தற்போது இந்த திட்டம் அதன் 2ஆம் கட்டமாக வளர்ச்சியை பெற்று வருகிறது. இதில் நீண்ட கால நிலையான விளைவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக ஸ்வச் பாரத் மிஷன் நகர்ப்புறம் திட்டத்தை 2025 முதல் 26 வரை தொடர இந்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்காக கணிசமான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை அடைந்த சுகாதார முன்னேற்றங்களை நிலைநிறுத்தவும் மேலும் விரிவுபடுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஸ்வச் பாரத் மிஷன் நகர்ப்புறம் 2.0 திட்டத்தின் கீழ் திறந்த வெளியில் மலம் கழித்தல் முற்றிலும் ஒழிக்கப்படுகிறது. திடக்கழிவு மற்றும் கழிவுநீர் ஆகியவை அறிவியல் முறையில் மேலாண்மை செய்யப்படுதல் என்பவற்றில் கவனம் செலுத்தப்படுகிறது. சிறிய நகரங்கள், மலைப்பகுதி நகரங்கள் உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலும் சிகிச்சை செய்யப்படாத கழிவு நீர் இயற்கை நீர்நிலைகளை மாசுபடுத்தாததை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் இலக்காக உள்ளது. மேலும் அனைத்து நகரங்களும் குறைந்தபட்ச 3 நட்சத்திர சான்றிதழை பெற வேண்டும் என்பது முக்கிய நோக்கமாகும். தற்போது நகர்ப்புற திடக்கழிவுகளில் 70% அதிகமானவை அறிவியல் முறையில் செயலாக்கப்படுகின்றன. இது ஒரு தசாப்தத்திற்கு முன்பிருந்த நிலையை விட பெரும் முன்னேற்றமாகும். பெரும்பாலான நகரவார்டுகளில் தினசரி வீடு வீடாக குப்பை சேகரிப்பு நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்தின் கிராமப்புற பகுதி ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் 2ஆம் கட்டம் என அழைக்கப்படுகிறது. இதில் திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை தொடர்ந்து பேணுவதும், கிராமப்புறங்களில் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மையை விரிவுபடுத்துவதும் முக்கிய இலக்குகளாக உள்ளன. சமீபத்திய அரசு தரவுகளின்படி சுமார் 95% கிராமங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது அவை திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை பேணுவதோடு கழிவு மேலாண்மைக்கான கட்டமைப்புகளையும் கொண்டுள்ளன. கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்ட இந்த முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் மட்டும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது கிராம மட்டத்தில் தூய்மை விதிமுறைகள் வலுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதை காட்டுகிறது. ஆனால் சுகாதார கட்டமைப்புகள் பெரிதும் மேம்பட்டிருந்தாலும் சில சவால்கள் இன்னும் நிலவுகின்றன. குறிப்பாக பெரிய நகரங்களில் உள்ள பழைய குப்பை கிடங்குகளை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேலும் அனைத்து பகுதிகளிலும் முழுமையான அறிவியல் கழிவு மேலாண்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன. இந்த திட்டத்தை உண்மையிலேயே சிறப்பாக்குவது பொதுமக்களின், குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் செயலின் பங்கேற்பு ஆகும். விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், சமூக தூய்மை இயக்கங்கள், கழிவு பிரித்தல் நடவடிக்கைகள் மற்றும் கல்வி சார்ந்த வெளிச்சேவை திட்டங்கள் மூலம் இளைஞர்கள் தங்கள் சமூகங்களில் மாற்றத்தை உருவாக்கி வருகின்றனர். மாணவர்கள் தங்கள் கல்லூரி வளாகங்களில் தூய்மை இயக்கங்களை நடத்தி உள்ளூர் பகுதிகளில் குப்பை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு சுகாதார மற்றும் நிலைத்த தன்மை குறித்த செய்தியை மக்களிடம் பரப்பி வருகின்றனர். இத்தகைய நடைமுறை அனுபவங்களில் மாணவர்கள் ஈடுபடுவது தேசிய வளர்ச்சி இலக்குகளை ஆதரிப்பதோடு மட்டுமல்லாமல் தலைமைத்துவம், குழு பணி, சமூக பொறுப்பு போன்ற முக்கிய வாழ்க்கை திறன்களையும் வளர்க்க உதவுகிறது என கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இளைஞர்களின் பங்கேற்பு இந்த மிஷன் இலக்குகள் அடையப்படுவதையும் அவை நீடித்து நிலைப்பதையும் உறுதி செய்கிறது. மேலும் கைபேசி செயலிகள் மற்றும் ஆன்லைன் டேஷ்போர்டுகள் மூலம் அரசாங்கம் மேற்கொள்ளும் டிஜிட்டல் கண்காணிப்பு முயற்சிகள் ஸ்வச் பாரத் மிஷன் செயல்பாடுகளை சிறப்பாக கண்காணிக்கவும் வெளிப்படைத்தன்மையை ஆதரிக்கவும் உதவுகின்றன. இதன் மூலம் களப்பணியாளர்கள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மாணவர்கள் தூய்மை நடவடிக்கைகளில் மேலும் திறம்பட பங்களிக்க முடிகிறது. தினசரி சுகாதார பழக்கங்கள் முதல் புதுமையான சமூக ஈடுபாட்டு முயற்சிகள் வரை ஸ்வச் பாரத் மிஷன் ஒரு தூய்மையான மற்றும் நிலையான இந்தியாவை உருவாக்குவதில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகித்து வருகிறது. மாணவர்கள் மற்றும் இளம் குடிமக்கள் அதிகமாக ஈடுபடும் போது அவர்கள் சுத்தமான சுற்றுச்சூழலுக்கு பங்களிப்பதோடு மட்டுமல்லாமல் பொறுமையான குடிமகத்துவம் மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கான அடித்தளத்தையும் வெளிப்படுத்துகின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் JMC உடன். வாழ்க தமிழ், வாழிய பாரதம்.